ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துவாரகாவில் இருக்கிற ருக்மிணி தேவியோட கோயில். இங்கே துவாரகாவில் கிருஷ்ணர் துவாரகதீஷர் தனியாகவும் ருக்மிணி தேவி தனியாகவும் தனித்தனி கோயிலில் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது. ஒரு முறை கிருஷ்ணரும் ருக்மிணியும் யது குலத்தோட குருவான துர்வாச முனிவரை தங்களோட அரண்மனைக்கு பிரசாத விருந்துக்காக கூப்பிடுறாங்க. அதுக்கு துர்வாசர், நீங்கள் 2 பேருமே வண்டி மாடுகள் மாதிரி என்ன வண்டியில் உட்கார வச்சு இழுத்துட்டு போனால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களும் அதே மாதிரியே செய்கிறாங்க. அப்போது கொஞ்சம் தூரத்தில் ருக்மிணி தேவிக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் ஏற்பட அதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன் கால்களால் பூமியில் அழுத்தி தண்ணி வரவழைக்கிறார். ருக்மிணி தேவியும் தாகம் தீர அதை குடிக்கிறாங்க. முதல்ல விருந்தாளி உபசரிக்காமலும் தன்கிட்ட அனுமதி கேட்காமலும் ருக்மிணி தேவி பண்ண காரியத்தினால கோபமடைந்த துர்வாசர் ருக்மிணி தேவியை கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவாங்கன்னு சபிக்கிறார். மேலும் இந்த பிரதேசத்தில் நல்ல தண்ணியே இருக்காதுன்னு சாபம் கொடுக்குறார். இன்னைக்கு வரைக்கும் துவாரகாவில் பெரிய காடுகளோ நல்ல தண்ணியோ கிடைக்கிறதே கிடையாது. ருக்மிணி தேவி மீண்டும் கிருஷ்ணர் அடைகிறதுக்காக தவம் பண்ண இடம்தான் இந்த கோயில். இந்த கோயில் சுமார் 2500 வருடங்கள் பழமையானது. இந்த கோயிலும் பலமுறை மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கிற இந்த கோயிலை தரிசனம் பண்ணவும், மேலும் ருக்மிணி தேவியை பற்றின பல விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கவும் ஸ்ரீ சைத்தன்ய யாத்திராவோட துவாரகா யாத்திராவில் உங்கள் பேரை முன்பதிவு பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.